நாள் காலையில் ஹீரோ ரொம்ப சீக்கிரமாக வந்துடுறாங்க. மற்ற பசங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்காக வீடியோ எடுத்துகிட்டு வந்து வராங்க. திரும்பும் போது பேய் வந்து அவங்க கழுத்தை பிடிச்சி நடிச்சு கீழே தள்ளி விட்டுறது. அவங்க மயங்கி விழுந்துடுறாங்க. எனக்கு பார்த்தா ஹீரோ மட்டும் தான் அவங்க கூட இருக்காங்க. மற்ற பசங்களாம் ஜாலியாக அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பையன் வந்து என்னுடைய புக்குக்கான யாராவது பார்த்தீங்களான்னு மற்ற பசங்கள்கிட்ட கேட்கும்போது, நீ தான் பத்திரமா வச்சுருந்துருக்கணும், எங்கள்கிட்ட கேட்குறேன்ற போது ஹீரோ வந்து சரி நான் போய் பார்க்குறேன்னு வெளில போயிடுறாங்க. அப்போ தனியாக இருக்கிற ஹீரோயின்ட்ட வந்து நீ ஏன் ஹீரோடையே சுற்றிட்டு இருக்கும் போது, ஆமாம் அவன் டெய்லி சீக்கிரமாக வந்து ஃபோட்டோ அனுப்பணும்ல, நீ கூட உங்க மேலே கோவமாக அவன் கீழே உட்காந்தே இருந்தான், நான் தான் சீக்கிரமாக வந்தனால அவனுக்கு மெசேஜ் பண்ண நீ நல்லா இருக்கல அப்படின்னு எனக்காகவே அவன் வந்து ஃபோட்டோ நல்ல பாசமாக இருக்கும், நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த புக்குக்கான போன பையன் கண்ணாடி போட்டிருந்த வேற பையனுடைய பேக்லேருந்து புக்கை வந்து எடுக்கிறான். இது ஏன் புக் தானே, ஏன் உன் பேக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் இவன் எப்போ பார்த்தாலும் லேட்டாக வந்து மெசேஜ் அனுப்புகிறான், அதனால நான் வந்து இன்னைக்கு புக் எடுத்துட்டு வரல, அதனால தான் உன் புக் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு மேலே நான் எப்படி தான் சீக்கிரமாக வந்து மெசேஜ் அனுப்ப முடியும் அப்படின்னு சண்டை போட்டுட்டு ஹீரோ வந்து போயிடுறாங்க. ஸ்கூலுக்கு அந்த ஹீரோடைய வில்லத்தனமான முடிஞ்சு தான் காட்டுறாங்க. பார்த்தா நேற்று ஹீரோயின் பேசினதா இவங்க ஒட்டி கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. அதனால இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாக ஸ்கூலுக்கு வந்து ஆல்ரெடி இருந்த சப்ஜெக்ட் அழிச்சிட்டு இவங்க வேறு சப்ஜெக்ட் எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்டுறாங்க. எல்லாரும் தேங்க்ஸ்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், அந்த புக் எடுத்துட்டு வந்த எல்லாருமே வந்து